அந்த ஒரு மேடையிலேயே பன்மொழியில வேற பேசினாங்க அவங்க. ஆங்கிலத்துல, தமிழ்ல, இந்தியில எல்லாமே பேசினாங்க. அப்போ பன்மொழி ஆற்றலும் இருக்கு. அண்ணாமலை செய்த சூழ்ச்சியால மோசடித்தனத்தால அந்த சின்னம் பறிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையமே சொல்லிச்சு, நாங்கள் மறுபடியும் முறையிட்டு தேர்தல் ஆணையத்தை முறையிட்டு கேட்கும் பொழுது எங்களுக்கு மேலிடத்துல இருந்து நிறைய அழுத்தம். குறிப்பாக அவரால் எங்கள் நாம் தமிழர் கட்சி மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும்? கொள்கையில குற்றச்சாட்டா, செயல்பாடுகள் குற்றம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுலகத்திலேயோ, ஆந்திராவிலேயோ, கேரளாவிலேயோ அந்த மாநிலத்தின் தாய்மொழியாக இருக்கின்ற மலையாளம், கன்னடம், தெலுங்கை படிக்காமல் யாரும் ஆராய்ச்சி கல்வி, ஆய்வு கல்விக்கு பட்டப்படிப்பு போக முடியும். கூட்டணி அமைஞ்சாலும் அமையலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் இன்னும் கொள்கைகளை சொல்லலை. கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கட்சியை அறிவிக்கல. குறிப்பிட்ட சமூகங்கள் இருந்த இடங்கள்ல அடர்த்தியான வாக்கு அங்க மக்கள் நீதி மையத்துக்கு விழுந்தது. அது நமக்கு ஒரு பின்னடைவு தான். அப்போ அந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்றேன்ல. அது அப்படி வந்துச்சுனாக்கா அப்படி அந்த விழுக்காடு குறையறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. இன்றைய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாறி அந்த அதிமுக கூட்டணிக்கு போயிருந்ததுன்னா நிலைமைகள் மாறி இருக்கும். இங்க பெரிய ஓட்டு வித்தியாசம்ல இவங்க ஜெயிச்சில்ல. பல இடங்கள்ல சொற்ப வாக்கு தான். காங்கிரஸுக்கு 7 சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு லட்சக்கணக்கான பேரை திரட்டி ஒரு மாநாடு நடத்துறாரு திருமாவளவனோட கட்சி எல்லா இடங்கள்லயும் வலுவா இருக்கு. ஆனா அவங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுக்கும். இந்த இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு கட்சியும் தனியா இத்தனை தேர்தல்களை சந்திச்சு கிடையாது. இத்தனை தோல்விகளை உரமாக்கி கொண்டு நின்னது கிடையாது களத்துல. ஒரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு தான் பஞ்சம், தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி கை கழுவிட்டு தமிழ் தேசியம் இங்கே வந்தாரு. இதுக்குள்ளே நிலையா இல்லை. அண்ணா வணக்கம். வணக்கம். நான் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, களப்பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு? தேர்தல் பணிகள் சிறப்பாக போயிடும். நம்மளுக்கு தேர்தல் களம் என்பதே எப்படியும் இந்த அரசியல் களம் என்பதே நம்மளுக்கு ஒரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை போர்க்களம் தான். அதுல ஒரு இலக்கை பிடிக்கிறதுக்கான களமாக தான் இந்த தேர்தல் களம் அமையுது. நாம் எந்த தேர்தல் களத்தையும் முழு மனதோட மிக வேகமாக எதிர்கொள்கிற ஒரு ஆற்றல் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு. அதே ஆற்றலோட இப்போ களத்தில் பாய தயாராகிட்டோம். வெற்றியை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். தேர்தல் வேட்பாளராக டாக்டர் அபிநயா, ஹோமியோபதி டாக்டர், அவங்கள அண்ணன் நிறுத்தி இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்கன்னு? இல்லை, அந்த பெண்ணை ஆரம்பத்தில் ஒரு அண்ணா அந்த தேர்தல் பரப்புரைக்காக ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு வரக்குள்ள விழுப்புரத்தில் ஒரு மேடையில் பேசினாங்க. அவங்க பேசும்போது அதில் ஒரு வேகம், விவேகம், ஒரு ஆற்றல் எல்லாமே இருந்தது. அந்த ஒரு மேடையிலேயே பன்மொழியில வேற பேசினாங்க அவங்க. ஆங்கிலத்துல, தமிழ்ல, இந்தியில எல்லாமே பேசினாங்க. அப்போ பன்மொழி ஆற்றலும் இருக்கு. ஒரு ஆற்றல் மிக்க பெண் அவங்க. அதனால நாங்க அப்பயே சொன்னோம், இவங்க ஒரு முக்கியமான கேடர்கள்ல இவங்க ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அளவுல தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில அவங்கள வேட்பாளர் நிறுத்தினாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மிக வலுவானவர்களை நிறுத்தணும், ஒரு மதிப்பு மிக்கவர்களை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் ஏறக்குறைய 17 மருத்துவர்களை நிறுத்தினாங்க. அதுல வழக்கறிஞர்கள் நிறுத்தினாரு 17 மருத்துவர்கள். அந்த 17 மருத்துவர்கள் இவங்க ஒருத்தவங்க சளைக்காம களமாடினாங்க. தர்மபுரியிலையும் சளைக்காம களமாடினாங்க. அவங்க அங்க களமாடிய அந்த வேகம், விவேகம் அதை வச்சுதான் இப்போ இவங்களுக்கு இங்க விக்கிரவாண்டியில இடம் கொடுத்துருக்கோம். அதுல விக்கிரவாண்டி தொகுதிக்காரவங்க அவங்க, அந்த தொகுதியிலே வாழக்கூடியவங்க. அதனால வேண்டி அந்த தொகுதியில இருந்து எடுத்து அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎம்கேல அந்நிய சிவா நிக்கிறாரு. இங்க சி அன்புமணி பாமக, பாஜக சார்பான இருக்கிறாங்க. இப்போ மும்முனை போட்டி அப்படின்றது அங்க காணப்படுகிறது. அதுல எப்படி வெற்றி வாய்ப்பு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? இல்ல, நம்ம பொறுத்த வரைக்கும் எப்போதும் தனியா தான் நிற்போம். நம்ம எல்லாரும் திமுக 20 கட்சி கூட்டணியோட நிக்குது. களத்தில் பாமக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியோட நிற்குது. இவங்க நாங்கள் மக்களோட கூட்டணியாக நிற்கிறோம். நம்ம எப்போதும் மக்கள் கூட்டணி தான். மக்களை நம்பி நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுக்காக நிற்போம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாடை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மக்கள் சார்ந்து, மண் சார்ந்த ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது விவசாயிகளை இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிறுத்தலை, அதிகப்படியாக நீங்கள் நிறுத்தலை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? விவசாயிக்கு கொடுத்தோம், ஒரே ஒரு விவசாயி. ஆமாம், ஒரே ஒரு விவசாயி கொடுத்தோம். இப்போ முதல்ல இந்த சமூகத்துக்கு மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கு. விவசாயிகளே கூட இன்னைக்கு உழவர் பெரும் மக்களே நோய்வாய்ப்பட்டவர்களாக தான் இந்த மண் மாற்றி வச்சிருக்கு.
இல்லையா? இந்த ரசாயன உரங்களை போட்டு இன்றைய ஒரு ஆய்வுல சொல்லு தாய்ப்பால் விஷமாயிடுச்சுன்னு சொல்லுது. ஒரு கலப்படமற்ற ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை வளர்த்து இருக்கக்கூடிய தாய்ப்பால் நஞ்சாயிருக்கு. காரணம் அவர் சாப்பிட்ற உணவு நஞ்சாயிருக்கு. அந்த பெண் சாப்பிட்ற அந்த தாய் சாப்பிட்ற உணவு வந்து நஞ்சாகி போச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த சமூகம் பிணியால் பீடிக்கப்பட்டிருக்கு. அப்போ நிறைய மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க. அப்போ மனித உடலுக்கு மட்டும் மருத்துவம் பார்த்தால் போதாது, சமூகத்துக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிறைய மருத்துவர்களை கொண்டு வந்து நாங்கள் வச்சோம். 40 இடமும் தான் இருக்கு. அதுல வந்து ஆற்றல் மிக்கவர்களும் நிறைய மருத்துவர்கள் மத்தியில போய் வாதாடும் போது இவர்கள் அதுக்கு தகுதியானவர்களா இருப்பார்கள். மாநில தேர்தல் வரும்போது, சட்டமன்றத்துக்கான தேர்தல் வரும்போது, அப்போ நீங்க உழவர்குடி மக்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுப்போம். அதுதான் கேட்க இதுல வந்து உழவர்குடி மக்களுக்கு நிறைய இடம் கொடுப்போம். ஆனால் இவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் எல்லோரும் உழவர்குடியிலிருந்து வந்தவர்கள் தான். யார் ஒருத்தரும் மருத்துவர் வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்தல. அவருடைய அப்பா இல்ல அவருடைய தாத்தா அவர்கள் வந்து உழவர்குடியிலிருந்து வந்தவர்கள் தான். நான் உழவர்குடியை பற்றி அவர்களுக்கு உழவர்களை பற்றி நன்றாக தெரியும். அதனால வந்து உழவர்களையும் இந்த மருத்துவர்களையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனார் உழவராக இருக்கும்போது, தன்னுடைய பாட்னார் உழவராக இருக்கும்போது உழவர்களுடைய சிக்கல் இவர்களுக்கு தெரியாம இல்லையே. உழவர்கள் என்னென்ன எண்ணல் படுகிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாம இல்லை. உழவர்களை பற்றி உழவர் தான் பேச வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. உழவரை பற்றி உழவர் தான் பேச வேண்டிய என்ற அவசியம் இல்லை. உழவர்களை பற்றி, உழவு தொழிலை பற்றி அந்த களத்தில் நிற்கிற உழவர்களிடம் இவருக்கு சிறப்பாக பேசுவாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அண்ணா, நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குது. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். வாழ்த்துக்கள் அண்ணா. அதே மாதிரி 8.29 விழுக்காடு ஓட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? எதிர்பார்த்தது நாங்கள் இன்னும் விழுக்காட்டு அளவில் இன்னும் கூட கூடுதலாக எதிர்பார்த்தோம். அந்த விழுக்காடு குறைஞ்சதில் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியாகவும் அங்கீகரிக்கப்படாத சின்னமாகவும் இருந்த காரணத்தினால்தான் அந்த தேர்தல் வரும்போதெல்லாம் அந்த சின்னத்துக்கு ஒரு ஊசலாட்டம் இருந்துகிட்டு இருந்தது. முதல்ல ரெட்டை மெழுகுவர்த்தியில் நின்னோம். அதுக்கப்புறம் வந்து கரும்பு விவசாயிகள் நின்னோம். கரும்பு விவசாயியை நாங்கள் கேட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு தரமும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது. அதையும் சூழ்ச்சியால், இந்த அண்ணாமலை செய்த சூழ்ச்சியால் வந்து மோசடித்தனத்தால் அந்த சின்னம் பறிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையமே சொல்லிச்சு, நாங்கள் வந்து மறுபடியும் முறையிட்டு தேர்தல் ஆணையத்தை முறையிட்டு கேட்க பொழுது எங்களுக்கு மேலிடத்துலேருந்து நிறைய அழுத்தம் வருது. நீங்கள் இந்த ஒரு உரம் விட்டுடுங்க, பரவாயில்ல, ஒரு வேற சின்னம் எடுத்து நில்லுங்க, அங்கீகாரம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர சின்னம் வரும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையமே சொல்லிச்சு. அந்த அடிப்படையில் இப்போ எங்களுக்கு வந்து நிரந்தர சின்னமும் வருவதற்கான வாய்ப்பு வந்த பிறகு எங்கள் தம்பிகள் இன்னும் சிறப்பாக களமாடுவாங்க. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கடைசி 10 நாட்கள் தான் எங்களால் செயல்பட முடிஞ்சுது. ஏன்னா தம்பிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. மறுபடியும் கரும்பு விவசாயி வந்துருமோ, இல்லைன்னா வேற சின்னம் வருமோ, எந்த சின்னம் வரும் அப்படின்ற அந்த ஒரு மனக்குழப்பமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் தொய்வு இருந்தது. கரும்பு விவசாயம் அப்போ இருந்ததுனாக்கா எங்களுக்கு வந்து இன்னும் விழுக்காடு கூடியிருக்கும். அது ஒரு பின்னடைவு தான். இருந்தாலும் கூட நாங்கள் வந்து 8 விழுக்காடு 8.19 விழுக்காடு வாக்கு வாங்கி மாநில கட்சியாக அங்கீகாரம் வாங்கிட்டோம். இது பெரிய உழைப்பு. அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய விடாமுயற்சி, பெரும் உழைப்பு, கடுமையான உழைப்பு, தம்பிகளுடைய உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்தது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்கு. முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி சீமானுங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துருச்சு. இல்லை, அவர் எல்லாரையும் வீழ்த்துவோம், அது ஒரு சரியான அரசியல் பாதை தமிழ்நாட்டில், சரியான அரசியல் தமிழ்நாட்டில் நிறுவுவோம் அப்படின்றதுல இவர்களுடைய அந்த வார்த்தை மாயமாக பொய் புத்தலாட்டம் இதெல்லாம் இனி எடுபடாதுன்ற அச்சம் அவங்க கிட்ட இருக்கு. நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஏன் இந்த கட்சிக்கிட்ட இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்சியை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு மக்கள் கவலைப்படுகின்ற அளவுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை, ஒரு நிர்வாகத்தை நாம் தமிழ் கட்சி கொடுக்கும். அண்ணன் செந்தமிழ் சீமான் கொடுப்பாரு. அதனால எப்ப இவர்களுடைய பித்தலாட்டங்கள் எல்லாம் வெளிப்பட்டு போமே, ஏன் இவ்வளவு நாள் இதை செய்ய முடியலன்ற கேள்வி மக்கள் எழுப்புவாங்க இல்லையா, அதுல எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கு. குறிப்பாக அவரால் எங்க நாம் தமிழ் கட்சி மேல என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும்? கொள்கைகளை குற்றச்சாட்டா, செயல்பாடுகள் குற்றம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை. பயப்படுறாங்க, எல்லாருமே இப்போ வந்து பயப்படுறாங்க. அங்க ஒன்றும் இங்கு ஒருவரும் எதிர்க்கிறாங்கன்னா நாங்க வளருகிறோம்னு அர்த்தம். எல்லோருமே சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னா வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். இப்போ நாங்க வளர்ந்துட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிதம்பரம்,
இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை, ஒரு பக்கம் சுபவீரப்பன், இன்னொரு பக்கம் தியாகு, இப்படி எல்லாருமே நாம் தமிழ் மேலதான் கண்ணா இருக்காங்க. இந்த நாட்டுல இந்த நாட்டுக்கு தேவையில்லாத நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, சாதிய கட்சிகள் இருக்கு, இந்த நாட்டை இப்போ மக்களை துண்டாடுகின்ற கட்சிகளுக்கு யார் மீதும் இவர்களுடைய கண் பார்வை போல, யாரையும் இவர்கள் விமர்சனம் பண்ணல. எல்லோருமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து நாம் தமிழர் தான் விமர்சனம் பண்றாங்க. அப்போ நாம் தமிழ் வளர்ந்து போச்சு, நாம் தமிழ் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக மாறி போச்சு. அப்போ இவர்களுக்கு அச்சம் வருது, எங்க வளர்ந்துருமோ அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து பொறாமை, நம்ம கூட இருந்த பையன், நமக்கு பின்னாடி இருந்த பையன் நம்மளோட மேல வந்துட்டான், வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அப்படின்ற அந்த பொறாமை, அடிவயிறு எரிகின்ற போது ஏற்படுகின்ற அந்த வார்த்தைகள் வெளியில வருது. இது எல்லாத்தையும் நம்ம உரமாக்கி கொண்டு நாங்க வளருவோம். அது ஒண்ணும் பெருசு. நீங்க சொன்ன நபர்கள்ல குறிப்பாக தோழர் தியாகு தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர ஒரு தமிழ் வழி கல்வியை இங்க கொண்டு வர முடியல. அவர்களால் போராடி ஒரு தமிழ் வழி கல்வியை கொண்டு வர முடியல. ஏன்னா கர்நாடகத்திலேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ அந்த மாநிலத்தின் தாய்மொழியாக இருக்கின்ற மலையாளம், கன்னடம், தெலுங்கை படிக்காமல் யாரும் ஆராய்ச்சி கல்வி, ஆய்வு கல்விக்கு பட்டப்படிப்புக்கு போக முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இவர்களெல்லாம் சேர்ந்து வளர்த்து எடுத்த இந்த தமிழ் தேசம், தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் போராடினோம், தமிழ் தேசிய அரசு தமிழுக்காக அதை செஞ்சோம் எல்லாம் சொல்றாங்களே தவிர இந்த மண்ணில் தமிழை படிக்காமல் ஆய்வு பட்டம் முடிச்சிடலாம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை படிக்காமலேயே கல்வி கற்று முடிச்சிட முடியும்ன்ற நிலைமை இங்க இருக்கு. ஏன் இவங்கெல்லாம் மாத்தல? எதுக்கு இவர்கள் என்ன போராடி என்ன செஞ்சிட்டாங்க? நாங்கள் நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. அதிகாரத்துக்கு நாம் தமிழ் கட்சி வந்துருச்சுன்னா இந்த குறைந்தபட்சம் இந்த கல்வியை மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போச்சு, பொதுப்பட்டியலுக்கு போச்சு, பொதுப்பட்டியலிருந்து இப்போ மத்திய அரசு பட்டியலுக்கு போயிடுச்சு. இப்போ அதை மீட்டெடுத்து என் மாநிலத்துக்கான கல்வி என்னது அப்படின்ற அந்த உரிமை கேட்டு வாங்குறதுக்காக இவர்கள் யாராவது ஏதாவது செஞ்சாங்களா? இந்த அரசுகள் செஞ்சதா? 40 ஆண்டுகள், இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் வென்றுட்டோன்றாங்க. நான் கேட்குறேன், இந்த 5 ஆண்டுகள்ல கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா மாநில பட்டியல் கொண்டு வாங்க, பண்ணுவாங்களா இவர்கள்? நாங்க அதிகாரத்துக்கு வந்தா பண்ணுவோம், உறுதியா பண்ணுவோம். நம்மால் முடியல, நாம் எல்லாம் சேர்ந்து தம்பி சீமானுக்கு உறுதுணையாக இருந்து கை கொடுத்து அவர் வெல்வதற்கான துணையா நின்று தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் அப்படின்ட்டு வரணும். ஆனா வரல. எங்களை காலை பிடிச்சி இருக்கிறதுல எங்க வேலையா இருக்காங்க. எங்களை விமர்சனம் பண்றதே இவர்களுக்கு வேலையா இருக்கு. அப்போ எங்களை விமர்சனம் பண்றதுக்கு யாரோ ஒருவர் கூலி கொடுக்கிறார், கூலியை வாங்கி கொண்டு அந்த எசமானவர்களுக்கு இவர்கள் நன்றியோட வேலை செய்யறாங்க. அவ்வளவுதான். விவசாயி சின்னம் கேட்போம், கரும்பு விவசாயி இல்லாத வேற சின்னம் கேட்போம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேரம் வந்து சின்னம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து அந்த உளப்பூர்வமாக அந்த உழவர் குடியோட நம்ம இணங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த உழவர் சின்னம் வேணும்ன்றதுல ஒரு உறுதியா இருக்காரு. ஒளிவாங்கி சின்னத்தை விட உழவர் சின்னம் வேணும் அப்படின்றதுல இந்த கரும்பு விவசாயி, இந்த கண்ணா கிசான், இந்த சின்னம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு உழவர் சின்னம் நாங்கள் வாங்குவோம், பெறுவோம், அதை கேட்டு வாங்குவோம். அண்ணா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பயணிக்க ரெடியாக இருக்கிறாரு. அந்த மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகளும் தொடங்கலை. அவர்களுக்கும் எங்களுக்குமான முரண்பாடுகள் எதுவும் இல்லை, கருத்து முரண்பாடுகள் இல்ல, சுமூகமான உறவு போயிட்டு இருக்கு. இந்த உறவு வந்து கூட்டணியா அமைஞ்சாலும் அமையலாம், அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர் இன்னும் கொள்கைகளை சொல்லல, கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கட்சியை அறிவிக்கல. கட்சி தொடங்க போறோம்னு ட்விட்டர்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் கட்சி அரசியல் செயல்பாடு இன்னும் அவங்க கிட்ட இன்னும் வரல. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதையுமே அவங்க இன்னும் சொல்லல, அறிவிக்கல. சொல்லட்டும், பார்க்கலாம். நாளைக்கு வந்து கூட்டணி அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம். அது 2 ஆண்டுகள் இருக்கு. இந்த 2 ஆண்டுகள்ல அரசியல் நிலைமை எப்படி மாறும் என்னன்னு சொல்ல முடியாது. அதனால கூட்டணி இருந்தாலும் இருக்கும். நடிப்பு, திரைப்படத்துறை அப்படின்ற அளவுல வந்து கமலஹாசன் சீனியர், அரசியல் அப்படின்ற போது அண்ணனை விட ஒரு ஜூனியர் இருந்தாலும் கூட மரியாதை கொடுத்து அண்ணன் நேராக போய் பார்த்து அவருக்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு வந்தார். அன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது உங்களை வந்து நான் பார்க்கணுன்ட்டு கமலஹாசன் விரும்பி அண்ணன் அழைச்சி பேசிய போது, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் ஏன் வரணும், நானே வந்து பார்க்குறேன்ட்டு நேராக போய் அதுக்கே பல விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க. அதைத்தான் கேட்க வந்தேன் நான்.
கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்த போது நாம் தமிழர் கட்சியோடைய ஓட்டுகளை பிரிப்பதற்காக தான் அரசியலில் வந்து பிளான் பண்ணி அவரை கட்சி ஆரம்பிக்க வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது. அதே மாதிரி அவர் இன்னைக்கு வந்து டிஎம்கே காங்கிரஸ் அப்படின்னு இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அன்னைக்கு அண்ணன் சீமான் ஆதரவு கொடுத்தாங்க. விஜய் ஒரு கமலஹாசனா மாற மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? எல்லாரையும் அப்படி நம்ம எடை போட்டுற முடியும், ஒரே மாதிரியாக எடை போட்டுற முடியாது. இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இவருக்கு அறிவுறுத்துறவர்கள், இவரை வழி நடத்துபவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து, இல்லை அவருக்கே ஒரு நிலைப்பாடு எப்படி வரும், நம்ம உறுதியாக இந்த நிலைப்பாட்டில் போகணும் மற்ற கட்சிகளோட. இப்போ நாங்கள் வந்து கட்சி தொடங்கும் போதே சொன்னோம், தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்லை, இந்த மாநில கட்சிகளாகிற திராவிட கட்சிகள் திமுக அதிமுக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சுட்டு வந்தோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கும். இதில் வந்து பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட அழைப்புலாம் வந்தது, எங்களுக்கு கூட்டணி பேசுறதுக்கு எல்லாம் அழைப்புலாம் வந்தது. அதை வந்து புறந்தள்ளிட்டு அண்ணா வந்து அந்த எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. இந்த நிலைப்பாடு, அந்த உறுதிப்பாடு தெரியாது இல்லை நமக்கு. இன்னும் விஜய்க்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அவர் கையை மூடி வச்சிருக்காரு, அவர் கைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அது கை பிரிக்கட்டும், கைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது இப்பயே நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. கமலஹாசன் வந்து அப்படி போயிட்டாரு, அதனால இவங்களும் இப்படி போயிடுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், அந்த 2021 அந்த தேர்தலெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் இருந்த இடங்கள்ல அடர்த்தியான வாக்கு வந்து அங்க அந்த மக்கள் நீதி மையத்துக்கு விழுந்தது. அது வந்து நமக்கு ஒரு பின்னடைவு தான் அந்த இடங்கள்ல. அது நம்மளுடைய வாக்கு, நாம் தமிழர் கட்சி வாக்கு. அது ஒரு புதிதா வருகிறாரு, எந்த ஊழலுக்கும் கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரமா இருக்காரு. அப்ப இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு ஈர்ப்பு இருக்கு. இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் உற்று பார்ப்பது ஒரு அரசியல் இது பார்வை பார்ப்பது அண்ணன் செந்தமன் சீமானை தான். அதுல இருந்து ஒரு விழுக்காடு அங்க குறைஞ்சது எங்களுக்கு. அது இல்லைன்னா அந்த விழுக்காடு அப்பயே வாங்கியிருப்போம், அப்பயே கட்சி அங்கீகாரம் பெற்றுருவாங்க. எப்படி நிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்றேன்ல. அது அப்படி வந்துச்சு, அப்படி அந்த விழுக்காடு குறையறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. இன்னும் எழுச்சியா வர்றதுக்கு, ஒரு அதிகாரத்துக்கு நாங்க வர்றதுக்கு அது துணையா நிக்கலாம்ல. அது இப்பயே நம்ம சொல்ல முடியாது. அண்ணா, இப்போ டிஎம்கே ஆட்சி அமைந்த பிறகு தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை வந்து நாம் தமிழர் கட்சி முன் வச்சது. மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் முதல் குரல் வந்து நாம் தமிழர் கட்சியில தான் வரும். அப்படி இருந்தும் கூட எல்லாத்தையும் மக்கள் மத்தியில ஓப்பனா சொல்லியும் கூட இன்னைக்கு 40 தொகுதியிலையும் வந்து டிஎம்கே வின் பண்ணிருக்கு. அது வந்து அந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் டிஎம்கே வின் பண்ணிருக்கு அப்படின்றதுல வந்து 2 கூறுகளை நீங்க பார்க்கணும். ஒண்ணு, அவர் ஸ்டாலின் வந்து அந்த கூட்டணியை சிதைய விடாம பாத்துக்கிட்டாரு. ஒரு 20 கட்சி கூட்டணி, அது ஏறக்குறைய 20 கட்சி கூட்டணி, சின்ன சின்ன கட்சிகள், லெட்டர்பாடு கட்சிகள் உட்பட சேர்த்து ஒரு 20 கட்சி கூட்டணி. அது எதிரில் வந்து ஒரு வலுவான கூட்டணி அவங்க அமைக்கல யாரும். எதிரில் இங்க வந்து மோடிக்கு வடநாடுகள்லயே இன்னைக்கு பேர் கெட்டு போயிருக்கு, அதை விட அதிகமா தமிழ்நாட்டுல பேர் கெட்டு போயிருது. அப்ப மோடி எதிர்ப்புன்னு ஒண்ணு இங்க இருக்கு, வலுவா இங்க இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சி சிதைஞ்சு போச்சு. 3 பிரிவா, அன்னைக்கு தினகரன் ஒரு பிரிவா போயிட்டாரு, ஓபிஎஸ் ஒரு பிரிவா போயிட்டாரு, அவங்க சசிகலா ஒரு பிரிவா போயிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன பாக்கெட் வாக்கு வங்கிலாம் இருந்தது. அதை அவங்க வந்து அந்த கட்சியை வந்து ஸ்திரமா கட்டமைக்கல. அதுல கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாரு எடப்பாடி. கூட்டணியும் அவர் சரியா அமைக்கல. இதுவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாறி அந்த அதிமுக கூட்டணிக்கு போயிருந்ததுன்னா நிலைமைகள் மாறி இருக்கும். இங்க வந்து பெரிய ஓட்டு வித்தியாசத்துல இவங்க ஜெயிச்சில்ல, பல இடங்கள்ல சொற்ப வாக்கு தான். அந்த சொற்ப வாக்குகள்லாம் எங்க போயிருக்குன்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருக்கு, அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதெல்லாம் பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை, அவங்க வந்து பர்சன்டேஜ் ஏறிட்டு தான் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பல பேருடைய வாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க வந்து விகிதாச்சாரத்துல உயர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுலாம் அது பொய்ய. இப்போ 2026 நிலைப்பாடு என்னென்ன, எப்படி பாக்குறீங்க 2026? ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாங்க, எப்படி வந்து நம்ம இதுல வின் பண்ணமோ அதே மாதிரி அதுலயும் வந்து நம்ம வின் பண்ணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. இல்ல, அவருடைய நிலைப்பாடு சரி. அது வந்து அவங்க வந்து நம்ம வந்து அவர் 200+ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 200+ சொல்லி இப்ப மோடி சொன்னார் இல்லைங்களா, நாங்க வந்து 400+. அவர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் 400+ அப்படின்ட்டு.
இப்ப வந்து 2 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாங்க 200+ அப்படின்ட்டு. மத்தியில அங்க ஆட்சி எப்படி நடக்குது, மத்தியில வந்து ஒரு ஸ்திரமான நிலையான ஆட்சி நடந்துருமா என்றது அது இன்னமும் கேள்விக்குறியா இருக்கு. 2 ஆண்டுகள்ல இந்த கூட்டணி கட்சிகள் இருக்க கட்சிகள் நிலைப்பாடு எப்படி மாறும் அப்படின்றதுலாம் இப்பயே நம்ம வந்து அறிவிட்டு சொல்ல முடியாது. அவங்களுடைய நிலைப்பாடும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ராகுல் காந்தி ஏதோ கைது பண்ணப்போ ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் இங்க ரயில் மறியல் நடக்குது. KS அழகிரி கூடவே அவருக்கு வந்து 5 பேர் தான் போய் கலந்துக்கிட்டாங்க ரயில் மறியல்ல. KS அழகிரி வந்து மாநில தலைவர். மாநில தலைவர் பின்னாடி எத்தனை பேர் போய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க பார்த்தா 5 பேர் கலந்துக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க கட்சியோட நிலைப்பாடு, அவங்க கட்சியினோட நிலை. காங்கிரஸுக்குன்னு பிறகு ஒன்றும் தொண்டர் பலம்லாம் எங்கேயும் இல்லை. அந்த பக்கம் கன்னியாகுமரி சைடில் கொஞ்சம் இருக்கும். கன்னியாகுமரி சைடில் மட்டும் காங்கிரஸ் கொஞ்சம் வலுவான கொஞ்சம் இடம் இருக்கும். மற்ற இடங்கள்ல வந்து காங்கிரஸ் ஒன்றும் வலுவா இல்லை. ஆனால் காங்கிரஸுக்கு 7 சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு லட்சக்கணக்கான பேரை திரட்டி ஒரு மாநாடு நடத்துறாரு திருமாவளவன். திருமாவளவனோட கட்சி எல்லா இடங்கள்லயும் வலுவா இருக்கு. ஆனா அவங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க. 3 சீட்டுக்காக அண்ணன் திருமாவளவன் தலைகீழ் நின்று ஒரு பொது தொகுதி கேட்டாங்க, அது கொடுக்கல. ஒரு பொது தொகுதி கேட்டாங்க, அது கொடுக்கல. 2மே தனி தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, ஒரு குற்ற உணர்வு இருக்கும்ல, நம்ம ஏன் இவ்வளவு உழைக்கிறோம், இந்த கட்சிக்காக இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து உள்ள இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் அந்த மாதிரி என்ன சிந்தனைப்பாடுகள் செயல்பாடுகள் வரலாம். இது இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து விடும், இது ஆணி அடிச்ச மாதிரி தொடர்ந்து விடலாம் சொல்ல முடியாது. எத்தனை நேரம் கூட்டணிகள் மாறி இருக்கு. அதனால வந்து இவங்க 200+ன்றதை விடுங்க, நாம் தமிழ் கட்சி தான் வெல்ல போகுதுன்னும் போது இவர் 200+200+ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பயன் இல்லை. நாங்கள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். மக்கள் எங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய நம்பிக்கை பெற வரைக்கும் தானே. இப்போ மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் பெற்றுட்டோம். இன்னும் ஏறுது, முன்னேறது. அசாத்திய வெற்றி இல்லைன்னு அது 8.19 விழுக்காடு தனியா நின்று வந்து இந்த இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு கட்சியும் தனியா இத்தனை தேர்தல்களை சந்தித்து கிடையாது. இத்தனை தோல்விகளை உரமாக்கி கொண்டு நின்னது கிடையாது. களத்துல ஒரு தோல்வியில கமலஹாசன் தோண்டு போயிட்டாரு. ஒரு தோல்வி அவரால் தாங்க முடியல. ஒரு தோல்வி வந்து தேமுதிகவில் தாங்க முடியல. கட்சி இன்னைக்கு காணாம போயிடுச்சு, ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. மறுமலர்ச்சி திராவிட கழகம் எத்தனை தொகுதி எங்க இருந்தாங்க, ஒரு சீட்டுக்கு அழுது புலம்பி சீட்டு வாங்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுவும் வந்து அவங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு அடம் பிடிச்ச பிறகு கூட இவங்க அழுது புரண்டு நாங்க எங்க சின்னதெல்லாம் தான் நிற்போம் அப்படின்றதெல்லாம் நாங்க பாத்தீங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்லாம் இருக்கு. இந்த திராவிட கட்சி திமுக வந்து பல கட்சிகளை உறிஞ்சி கொழுத்து வாழும் மற்ற கட்சிகளை. அதுல வந்து விழித்துக் கொள்கின்ற கட்சி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இதே கூட்டணி அமையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி நாடி பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பே இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ் KS அழகிரிக்கு பின்னாடி 5 பேர் தான் நின்னாங்க அப்படின்றீங்க. ஆனால் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது சொல்கிறாரு, எத்தனை காலத்துக்கு தான் நாம் வந்து சார்ந்து நிற்க போகிறோம், நாம் எப்போ தனியாக நிற்க போகிறோம் அப்படின்றாரு. அப்போ காங்கிரஸ்க்கான அந்த பலம் அப்படின்றது அவர் சொல்கிறாரா? தான் பேசுகிறாரு. அவர் தனி நின்று வளரணும் அப்படின்ற அவர் ஒரு ஆதங்கத்தில் எண்ணத்தில் பேசுகிறாரு. தனித்த தலைமை என்றும்போது ஒற்றை தலைமைன்னு வரும்போது அந்த தலைமைக்கு மதிப்பு கொடுக்கும்போது காமராஜர் காலத்தில் எப்படி அவர் ஒரு ஆளுமையான தலைமையா இருந்தாரோ அது மாதிரி வரணும்ட்டு செல்வ பெருந்தகை ஆசைப்படுறாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது பேராசைன்னு தான் சொல்லுவேன். இவங்களால முடியாது. ஏன்னா இதுல இருக்கிற தலைவர் எல்லாருமே அங்க தலைவருக்கு தொண்டர்களுக்கு பஞ்சம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு தான் பஞ்சம், தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை. அங்க எல்லாருமே தலைவரா இருக்கும்போது நம்மளாம் தலைவர் இவனா முன்னாடி ஒரு பிடிச்சி பின்னாடி இழுப்பாங்க. அதனால அதுக்கு காங்கிரஸ் மேல வரும், ஸ்திரத்தன்மையோட வந்துடும், வலுவா வந்துடும், தனித்து நின்றுடும் அப்படின்ட்டு யாருமே வந்து தங்களுடைய பதவிகளை பொறுப்புகளை இழக்கிறதுக்கு தயாரா இல்லை, விஷப்பரீட்சையில் இறங்கிறதுக்கு தயாரா இல்லை. திமுகவை நம்பி திமுகவுடைய வாக்கு இல்லைன்னா நம்ம தோத்து போடுவோன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அது சிதம்பரத்துக்கும் இருக்கு, இவருக்கும் EVK இளங்கோவனுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அதனால அவர் செல்வ பெருந்தகை ஆசைப்படுறதுல நம்ம ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆசைப்படட்டும், நடக்காது அது, அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றுச்சு, பாமக அந்தஸ்து இழந்து விட்டது, எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க எப்பயும் அந்தஸ்து எப்பயும் இழந்துட்டாங்களே, இப்போ இழக்கல. அவங்க முன்னாடியே அந்த அந்தஸ்து இழந்துட்டாங்க. இப்போ கூட அவங்க வந்து கூட்டணி வச்சதுல வந்து கொஞ்சம் தவறு சரிக்கிட்டாங்களோன்னு தோணுது நமக்கு. அவங்க இப்போ அதிமுக கூட கூட்டணி சேர்ந்திருந்தா இந்த நிலைமை மாறி இருக்கும் தான் என்னுடைய கருத்து. அது அவங்க கட்சியினோட நிலைப்பாடு. 2 பக்கமுமே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க.
ஒரு அண்ணன் அன்புமணி ஐயா வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு, ஐயா மருத்துவர் ஐயா வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. கடைசியில் இவங்க பக்கம் போயிட்டாங்க. இதுவே அவங்க கட்சியில் உள்ள அந்த தொண்டர்களுக்கு கட்சியின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்களே, நம்ம வந்து வெளியில போய் பேச முடியலையே. ஒரு கட்சி இப்போ ஆணித்தரமா போய் எங்க என்ன நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு மாறு தூக்கி பேசக்கூடிய ஆற்றல் நாம் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அண்ணன் வந்து நம்ம தொண்டர்களை அடகு வைக்கல, ஒருபோதும் தொண்டர்களை அடகு வைக்கல. இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க, 8 விழுக்காடு வாக்கு இருக்கு, எத்தனை பெட்டி தருவீங்கன்னு யார்கிட்டயே ஒரு கேட்கல, தொண்டர்கள் அடகு வைக்கல. அதனால நாங்க தம்பிமார்கள் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் மாறு தூக்கி சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் சொல்ல முடியலையே. போன தேர்தலில் போன முறை ஆட்சி இந்த காட்சியினுடைய நிர்வாகத்தை பற்றி நீங்க என்ன மதிப்பீடு வச்சிருக்கீங்க, எத்தனை மதிப்பெண் போடுவீங்கன்ட்டு மருத்துவர் ஐயா கிட்ட கேட்கும்போது சுழியத்துக்கு கீழே எதுவும் மதிப்பெண் இல்லை, சுழியத்துக்கு கீழே எதுவும் மதிப்பெண் இல்லை, அதுதான் நான் போட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து அந்த அதே அரசை வந்து பாராட்டி அவங்களோட கூட்டணி சேர்றாருன்னும் போது இது சந்தர்ப்பவாதமாக மாறுகிறது. அப்ப இந்த சந்தர்ப்பவாதத்தை தொண்டர்களாலேயே சகிச்சிக்க முடியாது. அவங்க கிட்ட ஒரு மாற்றம் வரணும். ஒரு 2026 ஒரு நல்ல இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் கட்சி எதுன்னு பார்த்து அதோட கூட்டணி சேர்ந்து தங்களை அவங்க உயர்த்திக்கணும். தமிழ் தேசியம் வெல்லுமா என்ற ஒரு கேள்விக்கு வந்து மிக ஒரு சரியான பதிலை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் கொடுத்திருக்குது. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு? தமிழ் தேசியம் வென்றுதானே போகணும். எந்த ஒரு தத்துவமும் தமிழ் தேசியம் என்பது கூட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாமே இப்ப தனித்தனியா புரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு தோழர் தியாகு சார் வந்து நாம் தமிழர் கட்சி பத்தி அவர் பேசுறாரு அப்படிங்கும்போது எனக்கு அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துச்சு. இப்ப தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. பொதுவாக அவர் எப்போதுமே எந்த ஒரு தத்துவத்திலும் நிலையா இருந்தவர் இல்லை. சந்தர்ப்பவாத அரசியல் தான், சந்தர்ப்பவாத அரசியல் தான் இருந்தார். ஒரு நக்சல் பாரி இயக்கம்ட்டு போனாரு. அதுல வந்து பல இளைஞருடைய வாழ்க்கையை வீணடிச்சாரு, சிறையிலேருந்து வந்தார். நக்சல்வாரி இயக்கத்தை விட்டுட்டு வந்து பொது உடைமை வெளியில் வரணுன்றதுக்காக, தனக்கு விடுதலை கிடைக்கணுன்றதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தார். உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கை கழுவிட்டு தமிழ் தேசியன்ட்டு இங்கே வந்தார். இதுக்குள்ளேயே நிலையாக இல்லை, இதையே பிளவு வேலைகள் பார்த்தாரு. அது தன் உரிமையா தன் தீர்வு உரிமையா அப்படின்றது இன்னைக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கு விளங்காத ஒரு சொல்லாடல். அது தன் உரிமையா தன் தீர்வு உரிமையா அப்படின்றத குழப்பி இந்த சொல்லாடல் எங்க இருக்குன்னு மணியரசன் போன்றவங்க எல்லாம் குழம்பி போய் நின்னாங்க. மார்க்சியத்துல இந்த சொல்லாடல் எங்க வருது இல்ல மார்க்சியத்துல இவங்க வரல, இது என்னுடைய சொல்லாடல்னு சொன்னாரு. அப்படி வந்து இந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாரையுமே குழப்பி செயல்படாம ஆக்கின ஒரு இடத்துலதான் அவர் இருந்தாரு. நம் இனம் அழிக்கப்பட்டதுக்கு ஒரு ஈழம் என்ற ஒரு தேசத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாரு தேசிய தலைவர். அந்த தேசத்தை அழிச்சதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. சிங்களவன் கூட 2ஆம் பட்சம் தான், முதல்ல வந்து காங்கிரஸ் தான். இப்போ அதே காங்கிரஸ்க்கு இவர் வக்காலத்து வாங்கி நின்று பேசுறாரு. இன்னும் பேசுவார், அவர் கல்லா நிறைய வரைக்கும் பேசுவார். பரந்தூர் விமானம் நீதிமன்றமே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த இடத்தெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம், வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அண்ணன் முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி மாஞ்சோலை எஸ்டேட்டு தொழிலாளர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்தியாவை ஆளுகின்றவர்கள் தங்களுடைய அந்த தொழில்துறைக்கான அந்த நிலைப்பாடுகளை மாற்றிக்கிட்டாங்க. குறைந்தபட்சம் தொழிலாளிகளுக்கு இருந்த உரிமைகளை மெல்ல மெல்ல இவருக்கு அந்த தொழிலாளிகளுக்கு தெரியாமலே பல அதெல்லாம் அந்த சட்டத்திட்டங்களை எடுத்துட்டாங்க, உரிமைகள்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாக தான் மத்திய அரசு செயல்படுது. அப்போ அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே வந்து எந்த தொழிற்சாலை தொடங்கினாலும் அவர்கள் போடுகின்ற அந்த முதல் ஒப்பந்தம் வந்து இந்த தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் தொடங்கக்கூடாது, தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு இந்த அரசுகள் துணை நிற்கக்கூடாது அப்படின்ற ஒப்பந்தத்தை போட்டுட்டு தான் அவங்க அந்த நிறுவனங்களே இங்க வருது. அப்ப எல்லா அரசுகளுமே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை வரவேற்கிற இடத்துல இருக்கும்போது தொழிலாளிகளை பற்றி இவர்கள் கவலை இல்லை. ஒரு கொரியன் வந்து இங்க உள்ள ஒரு தொழிலாளியை தமிழ் தொழிலில் எட்டி மார்புல உதைக்கிற அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்க. இந்த கொடுமை எல்லாம் இங்க நடக்குது. அப்போ இப்படிதான் இருக்கும். இது மக்கள் வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்ற நிலைக்கு வந்து அவர்கள் ஒரு புரட்சி செய்தால் மட்டும்தான் இதுக்கு மாற்றம். இப்ப தொழிலாளிகளே என்ன பண்ணிட்டுறாங்கன்னா, ஒரு தொழிற்சங்கம் ஒரு தொழிற்சாலையில போய் தொடங்க போறோம்னா உரிமைகளுக்காக நீங்க போராடணும் அப்படின்னும் போது அவர்கள் வாழ்வியல் முறை மாறி போச்சு. இப்ப வாழ்வியல் முறை மாறி போயிடுச்சு. வாழ்வியல் முறை மாறி போகும்போது அவர்களால் தாக்கு பிடிக்க முடியல, அந்த போராட்டத்தை தாக்கு பிடிக்க முடியல. குழந்தைங்களை படிக்க வைக்கணும்,
நம்ம கூட பட்டினி கிடந்தலாம், குழந்தைங்களை எப்படி பட்டினி போட முடியும்? அப்போ தியாகங்களுக்கும் எந்த தொழிலாளியும் தயாராக இல்லை. தியாகங்களுக்கு எந்த தொழிலாளியும் தயாராக இல்லைன்னும் போது அரசுகள் அவர்களை எளிதாக ஒடுக்கிடுது. அந்த நிலைமை தான். இந்த நிலைமை மாறணும்னா இப்படி வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுன்ற நிலைமை வருது போறீங்களா? ஒரு புரட்சி வருது, நாளைக்கு ஒரு புரட்சி வரும்போது தான் இதெல்லாம் மாறும். இல்லை நல்ல மக்களை நேசிக்கின்ற நல்ல அரசு ஒன்று மத்தியில் வரணும். இந்த அமைப்பு இந்தியான்ற அமைப்பு செஞ்சு அந்தந்த தேசிய இனங்களுக்கான உரிமை மேல் வாங்கி பல தேசிய இனம் சோவியத் யூனியன் எப்படி உடைஞ்சி அந்தந்த தேசிய இனங்கள் தனித்தனி மாநிலங்களாக வந்து தனித்தனி நாடுகளாகி அரசமைச்சு அந்த தன் மக்களுக்கு நன்மை பயக்குதோ அந்த மாதிரி நிலைமைகள் இங்கே வரணும். தொழிலாளிகளுக்கான உரிமை ஒட்டுமொத்தமாக பறிக்கப்பட்டிருக்கு. கடுமையாக போராடி தடுத்து தான் ஆகணும். ஏன்னா 6000 ஏக்கர் 7000 ஏக்கர் விளை நிலம் பொன் விளையிற பூமி அப்படின்னும் போது அதை அழிச்சிட்டு நம்ம என்ன எதிர்கால சந்ததிகளுக்கு எதை கொடுத்துட்டு போகிறோம்? இவர்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆளுபவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் வந்து இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் மஞ்சள் பையோட திருவாரூர் வந்து வந்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஆசியாவின் 6வது பணக்கார குடும்பமாக இருக்குது. முதல் பணக்கார குடும்பமாக மாறுவதற்கான வேலையில் தான் அவங்க செய்கிறாங்க. அவர்களுக்கு வேணும்னா ஒரு தனி தீவை கூட வாங்கின்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த மண்ணில் தான் வாழ்ந்தாகணும். அப்போ நாம் நாளைக்கு கஞ்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் வந்து மோட்டர் காரை வந்து தொழிற்சாலையில் உருவாக்கிடுவீங்க, நான் பைக்கில் போகலாம். செல்பேசி நீங்கள் வந்து தொழிற்சாலையில் உருவாக்கிடுவீங்க, நான் செல்பேசி வச்சுக்கலாம். செல்பேசியில் நான் பேசினா என் பசி ஆறாது. என் பசிக்கு சோற்றுக்கு வந்து வயல் அந்த விவசாயி தான் உழுது தான் ஆகணும். விவசாயி உழுவதற்கு தயாராக இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அவனுக்கு நிலம் எங்கே இருக்குது? இந்த நிலத்தெல்லாம் பறித்து நீங்கள் வந்து கட்டிடம் கட்டிட்டீங்கன்னா எந்த நிலத்தில் நம்ம பாடுபட்டு சாப்பிட முடியும்? இன்னைக்கு நகர்ப்புறங்களில் பெரும்பெரும் பணக்காரர்கள் வீட்டில் பெரும்பெரும் தொழிற்சாலை வாசல்ல காவலாளியா நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நேற்றைய உழவன், நேற்றைய விவசாயி. நீங்கள் விவசாயத்தை வந்து அழிச்சிட்டீங்க மொத்தமாக. இந்த அரசுகள் வந்து இந்த 60 ஆண்டு காலத்தில் விவசாயத்தை முற்றிலும் அழிச்சிடுச்சு. இந்த நிலங்களை பறித்து கொடுக்குறீங்க. ஒரு ஆளுபவனுக்கு தெரிய வேணாமா இந்த மண், இந்த நாடு வந்து எப்படிப்பட்ட நாடு, இந்த நாட்டில் என்ன வளங்களுக்கு, அந்த வளங்களை மக்களுக்கானதாக எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தெரிய வேணாமா? தெரியல. ஒரு விமானத்தை கட்டி இங்கே ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்திலேயே நிறைய விமானங்கள் காலியாக கிடக்குது மீனம்பாக்கத்துல. அப்ப இன்னொரு விமான நிலையம் உங்களுக்கு அவசியம் என்ன? இப்போ தேவைன்னா அதையே விரிவுபடுத்துங்க. அதுலயே இன்னும் பல ஏக்கர் இடம் கிடக்குது. அந்த பழைய மீனம்பாக்கம் விமான நிலையத்திலே 1500 ஏக்கருக்கு மேல இடம் இருக்கு. அதுலயே நீங்க வந்து புதுசா கட்டலாம். ஆனால் அது இல்லாமல் இப்போ வந்து காரணம் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதற்கான அந்த இடத்த சுற்றி உள்ள ஏரியாக்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடங்களை இன்றைக்கு ஆளுங்கட்சி வாங்கி குமிச்சிருக்கு. ஆளுபவர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் சுற்றி வாங்கி குமிச்சிட்டு அந்த இடத்தினுடைய விலையை ஏற்றுவதற்காக, அவர்கள் வாங்கிய நிலத்தினுடைய விலையை ஏற்றுவதற்காக இதில் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இதுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த விமான நிலையத்தை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. இது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய காலமாக இருக்கிறது. மக்கள் போராடி தான் இதை எல்லா அரசியல் கட்சியும் இந்த ஒரு விஷயத்தில் ஒன்றிணைந்து, இது அது அதிமுக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாலும் சரி, இது மக்களுக்கான பிரச்சனை, இது வேண்டாம், எங்களுக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்ட்டு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து நின்று இதை எடுத்து போராட வேண்டிய கட்டாயம். அதுல குறிப்பாக ஒரு செய்தி பாத்தீங்கன்னா 2 வருட காலமாக பரந்தூர்ல மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க விவசாய இடங்களை நாங்க தரமாட்டோம்னு. ஆனா இப்போ உள்ள தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்குது, 1 மாதத்துக்குள்ள நீங்க ஆட்சேபனை இருந்தா நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு. இல்லை, ஆட்சேபனை தெரிவிக்கலான்றதே மக்கள் வந்து அந்த பகுதியில், பரந்தூர் பகுதியில் ஏறக்குறைய 1000க்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க. 1000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து எல்லோருமே வாக்கு அடிக்க புறக்கணிச்சிருக்காங்க. ஒரு 40 பேர் 50 பேர் தான் வாக்கு செலுத்திருக்காங்க. அப்போ ஆயிரக்கணக்கான பேர்ல வந்து 40 பேர் தான் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் இதை விரும்பலன்னு தானே அர்த்தம். பெரும்பான்மையானவர்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதை விரும்பல, ஆகவே தான் வாக்கு செலுத்தல் என்றது. இதுதான் வந்து உள்ள கை நெல்லிக்கனி போல வெளிப்படையான ஒண்ணு. கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி அவங்களுடைய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு பேருக்காக வேண்டி ஒரு அறிவிப்பை கொடுத்து 30 நாள்ல நீங்க எதிர்ப்பை தெரிவிக்கலாம்னு சொல்றதெல்லாம் இது காலங்கடத்தி திரும்ப அதையே அந்த மக்களை போராட்ட காலத்திலே வைத்திருக்கணும்னு இந்த அரசு விரும்பும். இந்த 2 வருட காலம் போராட்டத்தை வந்து நீதிமன்றம் கவனிச்சிருக்கோம். நீதிமன்றம் வேண்டாம் அப்படின்றத அவங்க கவனிச்சிருப்பாங்க. நீதிபதிகள் எல்லோருமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள் இல்லை. எங்கேயோ இந்த வடநாட்டுல இருந்து வர இந்த நாட்டில் உள்ள உழவர் குடிமக்கள் வாழ்ந்தா அவனுக்கு என்ன, வாழலாம் அவங்களுக்கு என்ன. ஒரு தீர்ப்பை அவர் வந்து குளிர் ஊட்டப்பட்ட அறையில் உட்காந்து எழுதிட்டு போயிடுவாரு.
இல்லைன்னா நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிடும்? நாடு வந்து தொழிற்சாலைகள் வருது, விமானத்துல பறக்கிறது மட்டும்தான் வளர்ச்சியா? எந்த ஒரு நாட்டிலையும் உழவு தொழில் எங்க செழிப்பா இருக்கோ, இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல உழவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அங்க அவன் மண்ணுல வந்து விவசாயம் பண்றதுக்கு நீங்க வரீங்கன்னாக்கா நிறைய பொருளோட வந்து அங்க நிலங்களை வாங்கி விவசாயம் பண்றதுக்காக நீங்க வரீங்கன்னா உடனே உங்களுக்கு விசா வழங்கப்படுது அமெரிக்காவில். இப்போ ஏன் அவன் நாட்டுல வெளியில இருந்து வந்து கூட இங்க விவசாயம் பண்ணணும்னு அவன் விரும்புறான். ஆனா இவன் இருக்கிற விவசாயிகளை வந்து அடிச்சு துரத்திட்டு விமான நிலையம் கட்டிட்டு இருக்கான். நம்ம இதை எப்படி எடுத்து இந்த மக்களுக்கான அரசா இது அப்படின்ற கேள்வி வருது இல்ல? அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. 2026 கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொல்லிருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். பார்வையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கண்ணா? பார்வையாளர்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தால் போதாது, பங்களிப்பாளர்களாகவும் இருக்கணும். அவர்கள் வந்து இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். எந்த வகையிலும் அவர்கள் வந்து சமூகத்தின் மீது அக்கறை காட்டலாம். ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவர் அவரால் என்ன முடியுமோ சில பதிவுகளை போட்டு ஒரு அரசியல் மாற்றத்துக்காக நீங்கள் பார்க்கலாம். அரசியல் இன்னைக்கு வந்து அரசியலை தவிர்த்து அரசியல் வந்து ஒரு வாழ்வியல். அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலைன்றது அந்த 8 மணி நேரம் வேலை 16 மணி நேரம் வேலையாக மாறுதுன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு, அது அதிகாரம் தான். அப்போ வந்து எல்லோருமே பார்வையாளர்களாக்காமல் பங்கேற்பாளர்கள் வந்து இந்த சமூக மாற்றத்திற்கு துணை நிற்கணும், துணை நிற்பார்கள், துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.